கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். குறிப்பாய் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவர் அளிக்கப்படும் கிருபை எப்படிப்பட்டது என்பதை நாம் 2 பதிவுகளை நாங்கள் பதிவிட்டு இருக்கிறோம். நீங்களும் அவைகளை பார்த்து மகிழ்ந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்கள். இன்னும் நன்றாக சத்தியத்தை விளக்கி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் கேட்டு அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு சமயமும் உண்டாக்கி கொடுப்பாராக. குறிப்பாய் 1 பேதுரு 1வது அதிகாரம் 13வது வசனத்திலே ஒரு 12 பதிவு கிட்ட நம்ம பதிவிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளில் இன்னொரு கருத்தோட நாங்கள் பதிவிட விரும்புகிறோம். அதாவது இந்த இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நமக்கு அளிக்கும் கிருபை மேலே நம்பிக்கையாக இருக்கணும். ஆனால் அதே இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது கைவிடப்பட்ட அந்த உலக மக்கள், கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களுடைய நிலைமை எப்படிப்பட்டது என்பதை இந்த நாளிலே நாம் ஆராய்ந்து அறியலாம் பிரியமானவர்களே. அதாவது லூக்கா 17ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்தால் அங்கே ஒரு விஷயம் சொல்கிறார் ஆண்டவர். என்னடான்னு கேட்டால், தங்களுடைய வீட்டில் மேல் இருப்பவர்கள் அவங்க தன்னுடைய பண்டங்களை எடுத்து கொண்டு வருகிறவர்கள் அவர்கள் திரும்பி வரமாட்டாங்க. வயலில் வேலை செய்கிறவங்க அதில் ஒருத்தர் திரும்பி வீட்டுக்கு வரமாட்டாங்க அப்படி சொல்கிறாரு. ஸ்திரீகள் திரிக்கை திரிகிறவங்க ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் அப்படின்னு சொல்கிறார், ஒருவர் கைவிடப்படுவார் என்று சொல்லுகிறார். அதே போல் வயல்வெளியில் 2 பேர் வேலை செய்வாங்க, அதில் ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. இப்படி ஆண்டவர் கைவிடப்பட்டவர்களை குறித்து அவர் சொல்லிக்கொண்டே வரார். ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, அவங்களுக்கு ஆண்டவர் அளிக்கக்கூடிய கிருபைகளை அவர் கொடுக்குறார். கடைசி ஃபைனல் கிஃப்ட்டு அது ஒன்று தாங்க. அது மிஸ் பண்ணிட்டா எல்லா கிருபையும் வேஸ்ட்டு தான். எல்லா கிருபையும் வேஸ்ட்டுன்றதை விட இந்த ஒரு கிருபை கிடைத்தால் பரலோகம் போயிடலாம். ஏன்னா பரலோக வாசலில் நிற்கக்கூடிய அந்த வாசலில் பிரவேசிக்கக்கூடிய கிருபை தான் நம்ம கொடுக்குறாரு என்பதை 1 பேதுரு 1:13 வாசிக்கிறோம். ஆனால் அவரால் கைவிடப்பட்ட அந்த நேரத்தில் இருக்கிற அந்த ஜனனுடைய நிலைமை என்ன, அதை தான் இந்த நாளில் ஒரு முடிவுரையாக இந்த வசனத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதனால் 2 பேர் இருக்கிறாங்க, அதில் ஒருத்தர் எடுத்துக்கிறாரு, ஒருத்தர் கைவிடுகிறார். அந்த கைவிடப்பட்டவருடைய நிலைமை எப்படிப்பட்டது, அவங்களுடைய வாழ்க்கை நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு கிறிஸ்து அவர் மேகங்கள் மேலே தூதர்களோடு பரிசுத்தவான்கள் கூட அவர் வருகிறார். அப்படி வருகிற சமயத்தில் அதான் இதோ இது வெளிப்படுத்தின விசேஷம் 1:7-8 இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் காணும். இந்த கண்கள் எல்லாரையும் பொதுவாக காட்டும். ஆனால் கீழே இன்னொரு கண் இருக்குது. அவங்க யாருன்னால் இயேசு கிறிஸ்துவை குத்தின கண்கள் காண்கின்றது, அவரை கண்டு புலம்புவார்கள் என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்கப்படாதவர்கள், இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை அவங்கள தடுத்து நிறுத்தவும், உபத்திரப்படுத்தவும், கொலை செய்யவும், பலவிதமான இம்சைக்குள்ளே கொண்டு போகிற அந்த மக்களுடைய நிலைமை என்னென்று கேட்டால், கடைசி காலத்தில் மேகத்தின் மேலே வரும் பொழுது அதை கண்டு புலம்புவார்களாம். எவ்வளோ பெரிய வேதனை பாரு. இந்த உலகத்தில் புலம்பலை, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் புலம்பினார்.
ஆனால் அவருடைய சத்தத்தை கேட்டு யாரும் அழவில்லை என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து புல்லாங்கல் ஊழினார், அதை கேட்டு யாரும் நடனம் ஆடலை, களி கூறலை. அப்படின்னா ரட்சிக்கப்படலை, இயேசுவை அங்கீகரிக்க முடியாத நிலையில் விசுவாசம் இல்லாதவர்களாக போய்விட்டார்கள். இதுதான் பிரியமானே. அப்போ அப்படிப்பட்ட கைவிடப்பட்ட நிலைகள் என்று கேட்டால், இந்த உலகத்தில் நியாயம் தீர்க்கும்படி இயேசு கிறிஸ்து மேகத்தின் மேலே வரும் பொழுதுதான் கண்டு புலம்புவாங்களாம். ஏன் தெரியுமா? வந்துட்டார். உலகத்தில் நம்ம அங்கீகரிக்கலை, அவருக்கு விரோதமாக எழுமணும். ஆனால் இன்றைக்கு அவரை நம்ம நியாயம் தீர்க்க வந்துட்டார், நம்ம கண்டிக்க வந்துட்டார், நம்முடைய பாவங்களை சுட்டி காட்ட வந்துட்டார், நமக்கு நியாய தீர்ப்பு கொடுத்து நம்ம தண்டிக்க வந்துட்டாரே என்று தான் மனசுல நினச்சி புலம்புவாங்க. அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறார். ஏன்னா இருந்தவரும் இருக்கிறவரும் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஓமேகாவும், அப்படின்னா ஆரம்பமும் முடிவும் அவரே. இருந்தவர் அவரே, இருக்கிறவரும் அவரே. அவரை விட்ட அந்த உலகத்தில் வேறு தேவன், தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், மகாபிரபு நமக்கு யாருமே இந்த உலகத்தில் இல்லை. அதுதான் நம்முடைய விசுவாசத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அறிக்கை. ஆகவே இதை குறித்து நம்ம அப்படியே தொடர்ந்து நம்ம தியானத்துக்கு போய் கொண்டு வந்தோம் என்று கேட்டால், அங்கே நல்ல ஒரு தியானத்தை நமக்கு அவர் சொல்கிறாரு. அதாவது சர்வ வல்லமை உள்ளவர் அவர். 8 வாசித்தான், அதான் சொல்கிறாரு. சகலத்தையும் படைத்து சகலத்தையும் ஆளுகை செய்கிற தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், மகாபிரபு, சர்வ அதிகாரம் படைத்த உலக இரட்சகர், அவர் தான் இந்த உலகத்துக்கு மீண்டும் வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யூதா, ஏன் கேட்டால் யூதா 14 16 வரைக்கும் நம்ம வாசித்தால் அங்கே சொல்கிறார் பாருங்க. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பும் கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரைகளின் நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தை எல்லாவற்றிற்கும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்கள் கூட கர்த்தர் வருகிறார். என்ன அழகாக சொல்ல தெரியுங்களா? இன்னைக்கு கிறிஸ்தவங்க மற்றவங்க மூலியமாய், யார் மூலியமாய், அந்நியர் மூலியமாய், உயர்ந்தவர்கள் மூலியமாய், பல அதிகாரம் படைத்தவர்கள் மூலியமாய், பல செல்வந்தர்கள் மூலியமாக சிரமப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவங்கள கொன்று குவிச்சாலும் கூட அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது அந்த செத்த உபத்திரப்பட்ட பரிசுத்தவான்கள் கூட இந்த பூலோகத்துக்கு வருகிறார். அப்போ தான் அவருடைய குத்தின கண்கள் அவரை கண்டு புலம்பும். குத்தின கண்கள் அவரை கண்டு ஐயோ புலம்பக்கூடியதாக ஓடி மறைந்து கொள்ளக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். மலைகள் விலகிடும், பள்ளத்தாக்கு விலகிடும், வானம் பூமி எல்லாமே அகன்று போய் அவருக்கு முன்னால் முழங்கால் படியிடாத முழங்கால் படிட்டு கையெடுத்து கும்பிட வேண்டிய நிலைமை வருது. எதுக்கு? அவர் கொடுக்குற நியாய தீர்ப்புக்கு. எப்படி இருக்குது பாரு, மகா கொடிய கைவிடப்பட்ட நிலைமைகளுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னு கேட்டால் அது இவர்கள் யாருன்னா கைவிடப்பட்டுங்க முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சையின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்கள் வாய் இருமாறப்பானவைகளை பேசும், தற்பொழிவாக முகஸ்துதி செய்வார்கள். இந்த முகஸ்துதி செய்கிறாங்க பாரு, எவ்வளோ வேதனை தெரியுமா? ஒரு ஏழை, அதாவது ஒன்றுமில்லாதவனை அப்படியே வெறுப்பாங்க. அவங்கள அவன் கேடக்கிறான், ஒன்றுமில்லாதவன், ஊதாரி. இவங்கெல்லாம் படித்தா எங்கே முன்னுக்கு வருவாங்க? ஏன்னா இவங்க செய்கிற சூது உள்ள வலையில் சிக்க வச்சு அவங்கள நசுக்கிறவங்க. அதனால தான் இப்படி நக்கல் பண்ணி பேசுகிறது. முறுமுறுக்கிறவங்க. அந்த எகிப்தில் இருக்கிறவங்க முறுமுறுத்தாங்க.
ஆனால் தேவன் அவங்க முறுமுறுப்பை கேட்டு கானான் தேசத்துக்கு கொண்டு போகாதபடிக்கு அவர் என்ன பண்ணிட்டார், ஆணையிட்டார். வானப்பா, 4 வருஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், 40 வருஷமாக பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். மன்னிக்கணுங்க. அப்போ 40 வருஷத்துக்கு இவங்களுடைய நிலைமை என்ன ஆகுது பாருங்கள். என்னாகும் 14ஆம் அதிகாரம் 26லேருந்து 35. அதில் 30வது வாசித்தா, இவங்கெல்லாம் பிரவேசிக்க மாட்டாங்கப்பா, நான் ஆணையிட்டேன். எப்போ பாரு முறுமுறுக்கிறவங்க, என் அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை, என்னோட மேன்மைகளை, என் மகிமைகளை, என் சத்தத்தை கேட்டு இந்த தேவ ஜனங்கள் என்னை விசுவாசிக்கலை. முரட்டாட்டம் உள்ளவங்க, விசுவாசம் இல்லாதவங்க, நன்றி கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்கெல்லாம் யாரும் கானான் தேசத்துக்கு போக மாட்டாங்க. அந்த காலேபும் அந்த யோசுவா மட்டும்தான் போவாங்க, மற்றவர்கள் யாரும் பிரவேசிக்க முடியாதுன்ட்டார் ஆண்டவர். எவ்வளோ ஒரு இது வேதனைக்குரியது. எகிப்திலேருந்து கொண்டு வந்தார், பலவிதமான நன்மைகளை செய்தார். அவங்க கேட்டதுக்கெல்லாம் தண்ணீரும் அப்பமும் ரசமும் கொடுத்தாரு. மன்னிக்கணும், தண்ணீரும் அப்பமும் கொடுத்தாரு. ஒன்றுமே சத்துருகிட்ட காப்பாற்றினார். இப்படிப்பட்ட பொல்லாத ஜாதி ஜனங்களை அந்த கானான் தேசத்துக்கு வேண்டவே வேண்டானிட்டார். சரி, இப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, புதிய ஏற்பாட்டில் தான் யூதாவில் சொல்கிறாரு, 5வது வாசித்தா, ரட்சிக்கப்பட்டு பின்பு விசுவாசியாதவர்களை யாவரையும் அழித்தாராம். அப்போது அழிக்கப்பட்ட ஜனங்களை போல பரலோகத்துக்கு பிரவேசிக்கிறவங்க இருக்கக்கூடாது. விசுவாசித்த மக்களை தேவன் தமிழர் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளுகிறார். ஆனால் கைவிடப்பட்ட நிலைமைகளை அவங்களை அப்படியே 2ஆம் மரணத்தின் உயிர்த்தெழுதலுக்கு ஏற்ற மாதிரி வச்சிட்டார். முதலாம் உயிர்த்தெழுந்தவங்க அவங்களுடைய பரிசுத்தவான் தேவனுக்காக வாழ்ந்தவங்களை கொண்டு போயிட்டார். ஆனால் இது பாவத்தில் இச்சையில் முறுமுறுத்துவங்க, தேவனுக்கு விரோதமாக புலம்புனுங்க யாவருமே அப்படியே படுத்து கொண்டாங்க. 1000 வருஷம் படுத்துக்கிட்டாங்க அவங்க. இவங்க நிலைமை எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ அப்படி பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, அதான் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4லேருந்து 15 வரைக்கும் வாசித்தால், அதில் முதலாம் உயிர்த்தெழுந்தவர்களுக்கு 2ஆம் மரணத்தில் பங்கு இல்லை. உயிர்த்தெழுந்து போயிட்டான். அப்போ 2ஆம் மரணத்தில் பங்கு இல்லைன்னா கைவிடப்பட்ட ஜனங்களுடைய நிலைமை கைவிடப்பட்டதே. பாவத்தை கண்டிப்பதற்கும் நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கும் உணர்த்தி காட்டி, நான் தான் இந்த உலகத்தில் ஆதி அந்தமுமானவர், இருந்தவரும் இருப்பவர், சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், இப்போ நான் கொடுக்குறவங்களுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி அந்த ஆக்கினி தீர்ப்பு கொடுக்குறார். அதுதாங்க சொல்கிறாரு 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில். மன்னிக்கணும், இந்த அன்னாளுடைய வாழ்க்கையை நம்ம வாசித்தா, அந்த பிள்ளை பேர் நடந்த பின்னால் கர்த்தரை வாழ்த்தி சத்துருகளை அவர் சபித்து பேசும்பொழுது என்ன சொல்கிறாரு, 1 சாமுவேல் 2:9 வாசித்தா, துன்மார்க்கர் யாவரும் இருளிலே மௌனமாக இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல பாதாளம் கர்த்தருடைய பாதத்தின் கீழே இருக்குதுன்றாரு. அப்போ கீழே இருக்குதுன்னா அந்த இருளில் அந்த துன்மார்க்கர் அங்கே இருப்பாங்க. எப்படி? மௌனமாக இருப்பாங்க. இந்த உலகத்தில் என்ன தப்பு தவறு உணர்த்தினா கூட உணராத ஜென்மங்கள், ஆண்டவரை தெரிஞ்சும் விசுவாசிக்காதவங்க, ஆண்டவரை தெரிஞ்சும் ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவங்க. ஆனால் இப்போது நித்திய ஆக்கினியை அடைந்த பின்னால் மௌனமாக இருக்கணுங்க. கூச்சல் இல்லை, மனுஷனுடைய பலன் அங்கே மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி வேதம் நமக்கு சித்தரித்து சொல்லுகிறது. பிரியமாக, அங்கே பணம் செல்லப்படாது, பலவான் செல்லப்படாது, துஷ்ட பிரயோகம் பண்ண அதிகாரிங்க அங்கே அதிகாரத்தை உபயோகம் பண்ண முடியாது. பணத்தினால மற்ற விலை கொடுத்து வாங்கினவங்க, சட்டத்தை வாங்கினவங்க, நீதி நியாயத்தெல்லாம் புதைச்சிட்டு அநியாயத்தை எடுத்து காட்டுனவங்களுடைய நிலைமையெல்லாம் அந்த பாதாளத்தில், அந்த இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில்
அந்த இருளில் மௌனமாக இருக்கணும். அப்படி இருக்கணும். அதில் என்ன அவ்வளோ வேதனைப்பட்டு சாகணும். ஏன்னு கேட்டால் இது மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை வாசித்தால் அங்கே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம் நமக்கு வெளிப்படுகிறது. என்ன? நூற்றுக்கு அதிபதி இயேசுவிடத்தில் போய், ஐயா என்னுடைய வேலைக்காரனை சுத்தமாக்குன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு. அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு என்ன மாதிரி கனத்தை கொடுத்தார்? ஐயா நான் வந்து உங்கள் வீட்டில் சுத்தமாக்குறேன்னு சொல்கிறார். அதுக்கு அந்த அதிபதி சொல்கிறாரு, ஐயா அதெல்லாம் வேண்டாம், நானும் அதிகாரி, எனக்கு மேற்பட்ட அதிகாரிகளாக இருக்கிறாங்க, என் வீட்டுக்கு வர்றதுக்கு தகுதி இல்லை, ஒரு வார்த்தை சொன்னால் என்னோடய வேலைக்காரன் பிழைப்பான்னு சொல்கிறார். அப்படியா? அப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, என்ன சொல்கிறீங்க? கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து பாவிகள் ஆயக்காரர்கள் பாவிகளை என்ன பண்ணுவாங்க? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்க. ஆனால் அந்த கர்த்தருடைய பிள்ளையாக்கிய தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரரோ எங்கே இருப்பாங்க? மன்னிக்கணுங்க, அந்த இருளில் தள்ளப்படுவாங்கன்றார். என்ன அழகாக சொல்கிறார். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அங்கே அழுகை என்ன? நெருப்பில் வெந்து கொண்டு இருக்கணும், பல்ல கடிக்கணும், அப்படியே தாங்க முடியாது, சகிக்க முடியாது. எவ்வளோ காலம்? காலகாலமாய் நித்தியமாய் அங்கே அவதிப்படணும். யார்? தேவனுடைய பிள்ளைகள், குறிப்பாய் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஜனங்கள், பேருக்கு கிறிஸ்தவா என்று சொல்லி தேவனுக்கு பயப்படாத பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள், பேருக்கு கிறிஸ்தவா இருந்து குடியிலையும் விபச்சாரத்திலையும் கள்ளத்தனத்திலையும் பெண்கள் பாலியல் பலாத்காரத்தில் நுழையக்கூடிய கிறிஸ்தவங்களுடைய நிலைமையெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமை. அதான் தேவனுடைய புத்திராய் என்று சொல்லக்கூடியவங்க இருளில் தள்ளப்படுவாங்கன்னு சொல்கிறாரு. அங்கே அழுகையும் பற்கடிப்பு. அப்போ எவ்வளோ ஒரு மோசமான நிலைக்கு நீங்களும் நானும் தள்ளப்படுகிறோம் பாருங்கள். ஆகவே தான் இந்த இடத்துல அவர் அப்படி சொல்கிறார், தள்ளப்பட்ட நிலையிலுமே நம்ம இருக்கக்கூடாதுன்றார். அதுதான். அதே போல் மத்தேயு 21 வாசித்தால் அங்கே ஒரு சத்தியத்தை நமக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ராஜா திருமண விருந்து செய்கிறாரு, அழைக்கப்பட்டவங்க யாரும் வரல. ஏன்னா போக்கு சொல்லி அவங்க அதுதான் போக்கு சொல்லிட்டாங்களாம். அதில் 3வது வசனத்தை வாசித்தால், அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான், அவர்களோ வர மனதில்லை. அதாங்க இருக்குது. மனம் மாற மனதில்லை, பாவத்தை விட மனதில்லை, கிறிஸ்துக்கு பயப்பட மனதில்லை, சிலுவையின் பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லை, அவருடைய நாமத்தை அறிக்கை செய்வதற்கு மனதில்லை, கட்டட இடத்துல வந்து அவர் ஆராதிக்க மனதில்லை. ஓய்வு நாள் அன்னைக்குத்தான் சொந்த நிகழ்ச்சிகளே வைப்பான். இவனுக்குத்தான் கோயில் இல்லைன்னா நமக்கையும் அந்த பாடை கொடுத்துட்றாரு. ஐயோ சொந்தக்காரச்சே, ஐயோ நெருங்கிய சொந்தக்காரச்சே, கூட பிறந்தவங்க என்று சொல்லி நம்மளையும் இழுத்துன்னு போயிடுறாங்க. நம்மளால் அவங்கள இழுக்க முடியல. இன்னைக்கு எவ்வளோ அகோரமாக நடக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? தேவனுடைய பிள்ளைகள் புறம்பே தள்ளப்படுவாங்கன்றார். இங்கே விருந்துக்கு வர மனதில்லை. அப்போது ராஜா அந்த மற்றவர்களில் அழைப்பில்லாத அவர் அநேக ஜனங்களை அவரை அழைத்து வருகிறார். அப்படி அழைத்து வரும்பொழுது ஊரை வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு வஸ்திரமே இல்லை. அப்போ அவர் பார்க்குற விருந்தாளிகளை எல்லாம் யார்? சந்தை வழி இருந்தவங்க, வழிபோக்கர், ஒரு ஒழுங்கற்ற நிலையில் இருக்கிறவங்க தான். ஆனால் அவங்க தன்னுடைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு ராஜாவுடைய விருந்துக்கு கௌரவமாக வந்து போகிறாங்க. ஆனால் அதில் ஒருத்தன் மட்டும் வந்து கல்யாண வஸ்திரம் இல்லாததுனால அவன் சாப்பிடுகிறதுக்கு
உட்காரும்போது ராஜா பார்த்து இதான் உங்கள் வஸ்திரம்னு கேட்குறார். அவன் வாயே திறக்கலை. அப்போது என்ன சொல்கிறாருன்னா, அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரனை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பருக்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றார். கல்யாண வஸ்திரம் இல்லாததுக்காக. அப்படின்னா நமக்கு அந்த ஆண்டோட ரட்சிப்பு இல்லாதனால, அந்த பரிசுத்த ஆவின் வழிநடத்தல் இல்லாதனால, அந்த பரிசுத்த ஆவின் அபிஷேகம் இல்லாதனால, அப்படி இருந்தும் தேவனுக்கு பயப்படாத, பரிசுத்தம் இல்லாமல், நீதி நியாயம் இல்லாமல், மனசாட்சி என்பது இல்லாமல், ஏனத்தானமா போனோமா வந்தோமா என்று கோயிலுக்கு ஆலயத்துக்கு சென்று ஆராதித்து தாம் மனம் போல வாழுகிற ஒரு கிறிஸ்தவங்களுடைய நிலைமை இது. ஆண்டவர் அங்கே பார்த்து சொல்கிறார், ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லை, கல்யாண வஸ்திரம் இல்லை. அதைத்தான் மத்தேயு 25 மணவாளன் வருகிறார், அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லும்போது 10 கன்னிகை போகிறாங்க. 5 பேர் தாமதம் பண்ணதுனால மணவாளனை, அப்போது கொஞ்சம் புத்தி உள்ளவங்க கூட கொஞ்சம் எண்ணங்களை எடுத்துக்கொண்டு போய் அதை கொளுத்தி மீனமாய் அந்த மணவாளனை சந்தித்து போயிட்டாங்க. குறைவுப்பட்டும் கடையில் வாயின்னு வந்து அதை கொளுத்தி கொண்டு போகும்போது கதவு அடைக்கப்பட்டது. ஐயா கதவை தரேன்னு சொன்னாக்கா, நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியல, போயிடுங்கன்ட்டாங்க. நம்ம ஆண்டவர் இங்கே தான் இறக்கம் உள்ளவர் எங்கள் உலகத்தில். ஆனால் நியாய தீர்ப்பு வந்துச்சுன்னா இரக்கம் என்பதே கிடையாது. அத்தான் சொல்கிறாரு, கர்த்தாவே உடைய நாமத்தில் உபதேசம் பண்ணோம், தீர்க்கதரிசனம் சொன்னோம், அசுத்தாவை துரத்த எங்களுக்கு தரேன்னா அக்கிரமகாரனே என்னை விட்டு விலகி போ. ஏன்னா அடைக்கப்பட்ட கதவு அடைச்சது தான், மீண்டும் திறப்பார் இல்லை. நோவா தான் பிழைக்குள்ளே போகும்போது கர்த்தர் அடைச்சிட்டார் அவனுடைய வாசலை, யாரும் உள்ளே போகிறதுக்கு முடியல. அவர் திறந்தால்தான் போக முடியும். இது கைவிடப்பட்ட நிலைமை. என்ன செய்யுது? எல்லாமே அழிந்து போக வேண்டியது தான். அப்போ அப்படியே நம்ம பார்க்கப்படும்பொழுது இயேசு கிறிஸ்துவ நான் பசியாக இருந்தேன், என்னை ஆதரிக்கலை அப்படின்னு எதோ சொல்கிறார். துணி இல்லை, நம்ம மன்னிக்கணுங்க, கோல்டு. அப்போ இப்படியெல்லாம் பார்த்தோம்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, யார் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சிறியவனுக்கு எது செய்தீங்களோ அது எனக்கே செய்துன்றார். என்ன ஆண்டவர், நீ எப்போ பசியாக இருந்த, நீ எப்போ சிரசாலியாக இருந்த, நீ எப்போ வியாதியுள்ளராக இருந்தீர், எப்போ வஸ்திரமில்லாத இருந்தீர், சிறியவனுக்கு எது செய்தியோ அதுதான் எனக்கு செய்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் செய்யப்படாத, அதாவது மனித நேயம் இல்லாத எந்த ஜாதி ஜனம் இருந்தாலும், எப்பேற்பட்ட கொம்மனாக இருந்தாலும் அவர் எங்கே சொல்வார் தெரியுமா? ஏன்னா ஆண்டவரை இன்ன நாழியில் வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் கள்ளமிட ஓட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் நினையாத நாளில் மனுஷகுமார் வருவார், அதனால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்கிறார். ஏன்னு கேட்டால், அப்போ அப்படி சொல்லப்படும் பொழுது இந்த நரகன்றது எங்கே சொல்கிறாருன்னா, பிசாசுக்கும் பிசாசுடைய தூதர்களுக்கும் அதை ஆயத்த பண்ணப்பட்ட நிலையில் அவங்கள தள்ளப்படுகிறார்கள். அதுதான் ரொம்ப அழகாக நமக்கு அவர் ஆண்டவர் சொல்கிறாருங்க. அவர் நமக்கு அந்த சத்தியத்தை அவர் சொல்லி கொண்டு போகிறார். 24, 25 25 அவர் என்ன சொல்கிறார்? அவர் பாருங்க, 25 அதான் பிசாசுக்காகவும் பிசாசு தூதனுக்காகவும் அது ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த நரகத்தில் தள்ளப்படுவாங்க. இப்போ நமக்காக ஆயத்தப்படுத்தலை, நமக்காக எந்த ஒரு நிலையை நமக்கு தேவன் வைக்கவில்லை. அப்போ வச்சதெல்லாம் யாருக்கு? அந்த பிசாசனுடைய கூட்டத்தாருக்கு.
25:41 வாசித்தார். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ஆக்கினியிலே போங்கள்ன்றார். அவன் இடது பக்கத்தில் இருக்கிற அந்த வெள்ளாட்டு ஜனங்களை கூட அவர் ஒதுக்கி தள்ளுறாரு. போயிடு. ஏன்னா ஸ்நேகம் என்பது கிடையாது பிரியமாக. இந்த உலகத்தில் ஒரு கிறிஸ்தவன் வாழுகிறான் என்று கேட்டால் அவன் ஒரு ஸ்நேகம் உள்ளவன். என்ன சொல்கிறீங்க? நம்ம கிறிஸ்தவங்க ஏழைங்களை, எளியோருங்களை, குஷ்டரோகிகளை, வியாதிகளை பார்த்து பராமரிக்கிறவன். அதான் சொல்ல, ஒரு மனிதன் குத்தூராய் விழுந்து கிடக்கும்போது அந்த சமாரியன் அவனுக்கு வேண்டிய உபகாரத்தை செய்து அவனை காப்பாற்றினது போல ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறான். ஆனால் கிறிஸ்தவங்க அப்படி இல்லாத நிலையில் இருக்கும் பொழுது, அல்லது மற்றவங்களை நேசிக்க முடியாத நிலையில் இருக்கிறவங்களெல்லாம் இந்த இடத்துக்கு போகிறாங்க. மேன்மக்கள் யாவரும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா மற்ற ரொம்ப அற்பமாக நினைப்பாங்க, கேவலமாக நினைப்பாங்க. ஐயா, அவனுக்கு என்னத்துக்கு படிப்பு, அவனுக்கு என்னத்துக்கு சொத்து சுதந்திரம், அவன் ஒரு அடிமை, அவன் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவன், அவனுக்கா? ஆனால் இங்கே சொல்கிற ஆண்டவர், அப்படிப்பட்டவனுக்கு பிசாசுக்காகவும் பிசாசு தூதர்களுக்காக நியமிக்கப்பட்ட இடத்துல சபிக்கப்பட்டவர்களே, இடது பக்கத்தில் இருக்கிறவர்களே போங்கன்றார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து அதுதான் சொல்கிறார். அவர், நான் வரும்போது நன்மை செய்தவன் நித்திய ஜீவன் அடைகிறான், ஆனால் கைவிடப்பட்ட அந்த பாவியில் துன்மார்க்கிறோம் நித்தினை ஆக்கினை அடைய வேண்டி எழுந்து போவார்களா. அதுதான் கைவிடப்பட்ட ஒரு கிறிஸ்தவர்களுடைய நிலைமை இப்படி தான் இருக்கும். கைவிடப்படாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு சரித்திரம் பிரியமார்களே. தேவன் அதுதான் நமக்கு சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு மகத்துவமுள்ள ஒரு ஆண்டவர் மிகவும் பெரியவர் பிரியமார்களே. பெரியவர் தேவன் நல்லவராக இருக்கிறார். அதனால் இந்த இடத்துல நம்ம வாசிக்கப்படும் பொழுது அதுதான் சொல்லுகிறார் ஆண்டவர். மத்தேயுவில் நம்ம பார்த்தோம். அதே போல் அநேக வேத வசனங்கள் நமக்கு வேதத்தில் சித்தரித்து தேவன் எழுதி கொண்டு போகிறார். மற்றவருடைய நிலைமையெல்லாம் பிரதாபிக்கப்பட்ட நிலைமைங்க. ஆனால் அதனால தான் ஆண்டவர் நம்ம இந்த பூலோகத்தில் இருக்கும்போது நம்ம ரட்சிக்கும்படி, நமக்கு அந்த சகாயத்தை செய்யும்படி தேவன் நமக்கு என்ன பண்ணுறாரு? ஆயத்தப்படுங்கன்றார் பவுல். அதுதான் சொல்லுகிறாரு. நான் மரித்தோர்லேருந்து எப்படின்னா இழந்து இருக்க வேண்டும் என்பதற்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பை என்று எண்ணுகிறேன். எல்லா விதமான அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தேவனுடைய கிரைகளை அவர் அப்படியே விசுவாசித்து தன்னை வெறுத்துட்டார். தன்னை வெறுத்தவன் தன் ஜீவனை இழந்து போகிறான். என் நிமித்தம் ஜீவனை இழந்தவன் திரும்பி பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறான் என்று சொல்லுகிறார். இதுதான் அந்த பேதுரு சொல்லுகிற ஒரு உள்நோக்கம் கொண்டதான ஒரு சத்தியம் பிரியமார்களே. ஒன்று, கைவிடப்பட்டவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆக்கினியை கொடுக்குறாரு. ஆனால் கை கொடுத்து தூக்குற மக்களுக்கு தேவனுடைய சாயலான மகிமையை கொடுத்து மகிமையில் கனம் பண்ணி மகிமையில் உயர்த்துகிறார் பிரியமார்களே. அதுக்காகத்தான் நம்மை பூரண நம்பிக்கை உடையவளாயிரு என்று சொல்கிறார். நம்ம நம்புகிற நம்பிக்கை முடிவு பொருந்த நிலைத்திருக்கிற நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன பாடுகள் உபத்திரம் வந்தாலும் கிறிஸ்து ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார், அல்லது நான் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறேன் என்ற ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கையில் முழுமையாய் கர்த்தருக்கு ஒப்புவிடுகிற ஒரு பரிபூர்ண நம்பிக்கையில் தான்
நாம் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அந்த அளவுக்கு நாம் கர்த்தரை அறிந்திருக்க வேண்டும். அந்த அளவுக்கு நாம் கர்த்தரை புரிந்திருக்க வேண்டும். அந்த அளவுக்கு கர்த்தரை சிநேகிக்க வேண்டும். நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல சிநேகம் மனப்பான்மை இருந்தால்தான் அந்த கடைசி காலத்தில் அவர் கொடுக்குற கடைசி கிருபை நமக்கு அளிப்பார். அந்த கிருபை மேலே தான் பரிபூர்ணமான ஒரு நம்பிக்கையில் நிலையாக நிற்போம். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய நம்பிக்கை கூட அப்படித்தான். ராஜாவே, இந்த விஷயத்தில் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீ அக்கினியில் போட்டாலோட பரவாயில்ல. அந்த கர்த்தரை நம்பி இருந்தாங்க. அதனால் அக்கினியிலிருந்து தப்பிச்சாங்க. அவர் தாவீது சிங்ககபில போட்டாலும் சிங்கம் நம்மை கொல்லாதென்று ஒரு பூர்ண நம்பிக்கையில் இருந்தார். கர்த்தர் காப்பாற்றினார். எத்தனையோ நம்ம கதையை சொல்லலாம். ஆகவே தேவன் யார்? அவரை மேலே வைக்கிற நம்பிக்கை பரிபூர்ணமான ஒரு நம்பிக்கை வச்சு அவருடைய கிருபையை அடைந்து அவரை போல அவளை சாயலை தரித்து பரலோகத்தில் பிரவேசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதாக. அடுத்த முறை ஆண்டு சித்தமாக இருந்தால் 14வது வசனம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம். உங்களுக்கு பிரியமாக இருந்தால் நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து அளிக்கும்படி நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.